ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கச்சா துவர்தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படியும் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுதான் கச்சா துவர்தால், அதாவது பச்சை துவரம்பருப்பு. நம்ம கடைகளெல்லாம் காஞ்ச துவரம்பருப்பு வாங்கி தான் சாம்பாருக்கு பருப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் இந்த பச்சை துவரம்பருப்பு. இந்த பச்சை துவரம்பருப்பு நம்ம ஊர்லலாம் கிடைக்குமான்னு தெரியல. பட் இங்கே மும்பையில், குஜராத்லாம் ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி சீசன் டயத்தில் ரொம்பவே ரேட்டு சீப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கோல்டன் காஃப் இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் இது வரைக்கும் இந்த பச்சை துவரம்பருப்பை யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக நாங்கள் இது வாங்கலை. என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கலீக் ஒருத்தர் அவங்களோட சொந்த வயலில் போட்டதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பச்சை துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோலுக்குள்ளால தான் இருக்கும். ஸோ இந்த தோலை அவ்வளோத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ண முடியும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணி மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நானும் இந்த பச்சை துவரம்பருப்பை வச்சு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பச்சை துவரம்பருப்பு தோலோடு இருக்கிறதுனால நிறைய புழு பூச்சி உள்ளே இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முத்தலான பருப்பாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதாக பச்சையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பருப்பை வளர்த்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். உறுத்த இந்த பருப்பை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 or 2 months வரை நம்ம யூஸ் பண்ணலாம். கெட்டு போகவே செய்யாது. இப்போ கிரேவி பண்ணதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்செடுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக மல்லித்தழை இவ்வளோத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் சேர்த்து அரைச்சா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி அது கூட பொடிச்சு வச்சுருந்த, அதாவது 1-2 பொடிச்சு வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதோட பச்சை வாசனை போகணும், அது வரையும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் வெங்காயம் தக்காளிலாம் உங்கள் தேவைக்கு தக்கன குறவா கூடுதலோ ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இது கூட ஒரு தக்காளி, சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி ஃபுல்லாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. 1-2 இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி விட்டு வச்சாதான் இந்த கச்சா துவர்தால் கிரேவி சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விடும்போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த பச்சை துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை துவரம்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை துவரம்பருப்பு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணி, அதாவது க்ரீன் பீஸ் இருந்தாலும் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். நான் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த கிரேவி அப்படியே குக்கரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் சேர்த்து குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வச்சு கூட எடுக்கலாம். பட் நான் இன்றைக்கி கடாயில் தான் பண்ணுறேன். நாம் ஊற்றின தண்ணி நல்லா கொதித்து வற்றி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் பருப்பும் நல்லா வேகும். பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா, எந்த கரம் மசாலாவும் இருந்தாலும் ஓகே தான். நான் மேகி க்யூப் மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிரேவிக்கு தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி விடலை. அதனால் கிரேவி நமக்கு ரொம்ப திக்காக கிடைக்காது, கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும், அதாவது லிக்விடாக தான் கிடைக்கும். அவ்வளோதான், கச்சா துவர்தால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். நீங்கள் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கிரேவியாகவே யூஸ் பண்ணலாம். பட்டு ரைஸ் கூட ட்ரை பண்ணதாக இருந்தால் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இந்த பச்சை துவரம்பருப்பு கூட நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியும் பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்காக இருந்தால் லாஸ்ட் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை துவரம்பருப்பை நம்ம வதக்கும் போதே உருளைக்கிழங்கை தோல் நீக்கி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இது கூட சேர்த்து பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உருளைக்கிழங்குக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணி பண்ணுறேன். ஸோ இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இந்த பன்னீர் அல்லது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குஜராத்தி மகாராஷ்டிரா கச்சா துவர் தால் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான பச்சை துவரம்பருப்பு கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.